Good morning. Tuesday morning breakfast. Egg sandwich. Toasty egg sandwich with mayonnaise. Coffee. ஆஹா செம்ம டெஸ்ட், அருமையான டெஸ்ட். காலையில் அப்பாயின்மெண்ட் டாக்டர்கிட்ட, ஜிபி ஜென்ரல் ஃபிசிஷியன். நேற்று டாக்டர் ஹாஸ்பிட்டலில் போனதில் எனக்கு காதில் கொஞ்சம் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. அந்த இயரிங் எய்ட் போகிறதால அதுக்காக அந்த இன்ஜெக்ஷன் போட முடியாது, ஃப்ரோசன் ஷோல்டருக்குன்ட்டாங்க. இன்னைக்கு காலையில் ஃபோன் அடித்தேன், ஆன்லைனில் அனுப்புனேன் என்னோட ரிக்வஸ்ட்டை. 10 o'clock நான் போகிறேன், மணி 9 ஆக போகுது. 10 o'clock எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. காலையில் தான் கேட்டால் கொடுத்துட்டாங்க. நம்மளோட சிஸ்டம் கரெக்டாக நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தெரியும். நம்மளுக்கு என்ன பிரச்சனை உண்மையாக இருந்தால் உடனே கூப்பிடுவாங்க, அதை டிலே பண்ணவே மாட்டாங்க. இல்லைனா அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். நான் என்ஹெச்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணணுன்னு எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு என்ஹெச்எஸ்க்கு என்ன சம்மந்தம்? எனக்கு நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். ஒரு சிலர் சொன்னாங்க என்ஹெச்எஸ்ல இது பண்ண மாட்டேன். நீங்கள் கரெக்டான ரிக்வஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக உங்களோட பிரச்சனையை சொன்னீங்கன்னா, அதர் திங் இஸ் ஐ எம் வல்னரபிள். அது கூட ஒரு ரீசனாக இருக்கும். வல்னரபிளாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, அது கூட ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். இவன் என் ஒய்ஃப் கூட இங்கே நாங்கள் கண்ட்ரி சைடில் இருக்கிறதால எங்களுக்கு அவ்வளோ பாப்புலேட்டட் ஏரியா இல்லாதால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட், கிளினிக் அப்பாயின்மெண்ட். அதான் தவிர மற்றபடி இல்லை. எல்லாமே நம்ம யோசிக்கிறது தாங்க. நேற்று கூட நிறைய நான் கத்தி விட்டேன், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும். ஏன்னா எனக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டான் அந்த ஆள். அப்புறமா யூடியூபே அதை தூக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் பார்த்தேன் காலையில் எழுந்த உடனே. அது பாருங்கள், என்னோட நேரங்கள்லாம் அதில் விரயம் பண்ணுறேன், தேவையில்லாத இதில். இனி அதை செய்யக்கூடாது, எவனாவது நகர்த்திட்டு போகிறான், நம்மளுக்கு என்னடான்னு போயிடணும் அப்படின்ற ஒரு நல்லவங்க சொன்னாங்கன்னா, ஏதாவது கருத்து சொன்னால் அதில் அட்வைஸ் பண்ணுறாங்க, பரவாயில்ல. கீப் ஆன் டூயிங் லைக் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்கள திருப்பி நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இவ்வளோதான் விஷயம். லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஜாலி, என்ஜாய்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட். என்ன இருக்குதோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கிறது தான். எல்லாமே உலகத்தில் கெட்டவன் நல்லவன் எல்லாம் இருப்பான். எல்லாத்தையும் தாண்டி வாழ்றது தான் வாழ்க்கை. கெட்டவனா இருந்துட்டு போட்டோமே, நானோட நீங்க இருந்து காட்டான் அவங்ககிட்ட. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லும், அவன் தான் கெட்டவனா இருக்கிறான்ல, நீ என்ன கெட்டவன் காட்ட போறியா அவங்ககிட்ட சொல்லலாம். அது மாதிரி நல்லவனா இருந்து பார்ப்போம். லைஃப் ரொம்ப அழகாக தான் இருக்குது. தேங்க்யூ. காட் பிளஸ் எவ்ரி ஒன். ஐ லவ் யூ கண்ணம்மா ஃபார் யர் ஃபீஸ்ட். ஐ லவ் யூ.